வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 21/3/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் வீடியோ, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் வீடியோ, விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முருங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 33 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு சற்று விலை உயர்வுங்க, 140 150க்கு போயிடுச்சுங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100 ரூபாய்க்கும், பல்லு பூண்டுகள் கிலோ 70 80க்கும் கிடைக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சாகோ காஞ்சனா பந்தல் தக்காளி எல்லாமே 100 to 120 ரூபாய்க்கு உள்ளேங்க. இரண்டாம் குவாலிட்டி மூன்றாம் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவான கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முட்டைக்கோஸ் இருந்தால் 40 கிலோ மூட்டை 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட்டுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 40 கிலோ மூட்டை 1100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க ஒரு பை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் இருந்தால் 200 ரூபாயிலிருந்து 400 450 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400, ஒரு சில பை 450க்கு ஒரு சில பை மட்டும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 300 to 400 நார்மலாக வரங்க. கத்திரி சிம்ரன் 25 கிலோ கொண்ட பை 100 to 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட பை 200 ரூபாயிலிருந்து 250 வரைக்கும் பவானி கத்திரி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்து பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 15 to 18 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி 60 ரூபாயிலிருந்து 70 வரைக்கும். செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 45க்கு கிடைக்குதுங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி லெமன் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி லெமன் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயமாக இருந்தால் பை 300 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது வந்து ஹோல்சேல் ரேட்டுங்க. 1 பை 2 பை சில்லறை விற்பாங்க, அந்த ரேட் கிடையாதுங்குது. மொத்தமாக 20 பை 15 பை கொண்டு வந்தால் ஹோல்சேல் ரேட்டுக்கு அதிகபட்சம் இன்றைக்கி 700 ரூபா தானுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான காய் 15 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 250 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை தெளிவான பூசணிக்காய் இருந்தால் 300 ரூபாயிலிருந்து இன்றைக்கி ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போயிருக்குதுங்க. 350 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 150 to 180க்கும், 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 250க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய்ங்க சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு 16 ரூபாய்க்கும், பெரிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா 28 to 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. தக்காளி மிளகாய் நடவு வந்து எப்போ போடலான்னு கேட்டிருந்தீங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளிக்குள்ள பட்டை மேலே எல்லா காலம் போட்டே இருக்கிறாங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பங்குனி கடைசி சித்திரை முதலுக்கு போட்டால் நல்லா வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து மேக்ஸிமம் போட்டுக்குங்க.